எலெக்ஷனில் ஒரு செங்கலை மட்டும் தூக்கின்னு வந்துட்டு எம்எல்ஏ ஆகுறீங்க, மந்திரி ஆகுறீங்க, துணை முதலமைச்சர் ஆகுறீங்க. அதுக்கப்புறமாவது வேலை செய்வீங்கன்னு பார்த்தா அப்போ தூங்கின்னு இருக்கிறீங்க வீட்டில். நாளைக்கு நீங்கள் தான் இந்த கட்சியோட அடுத்த தலைவர், உங்களை மீறி அவனும் ஆக முடியாது தலைவரா. அப்படி இருக்கும்போது கொஞ்சமாவது உழைப்ப போடுங்க சார். பாவம் சார், இவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரே போடா பால்டாயிலாம் இதை பேசுதுன்னு சொல்லிட்டாரு சார். உதயநிதி எப்ப வந்தாரு, என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் யாரு? திரு கருணாநிதி பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வேற என்ன உழைப்பு இருக்குது? திமுக உழைப்பு கொடுத்திருக்காரா? இவரு பேசுறாரு, நம்மள பால்டாயெல்லாம் பேசுது, என்ன பண்றது? இந்த அளவுக்குலாம் பேச மாட்டாருங்க சார் EPS. ஏம்மா நீங்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சர்மா, இவர் ஒரு அடிமை, எடப்பாடிக்கு புதிய கால்கள் கிடைத்து விட்டன, தவழ்ந்து போனார், ஊர்ந்து போனாருன்ட்டு என்ன பேசுகிறாரே. சாதனை சொல்லி பேசுங்க. ஆட்சியில் என்னோட ஆட்சியில் நான் செஞ்ச தவறுகளை சொல்லி பேசுங்க, குறைகளை சொல்லி பேசுங்க. தவழ்ந்து போனார், ஊர்ந்து போனாருன்னு இதுவாக பேச வேண்டிய விஷயம்னு கேட்குறது கரெக்டு தானே? இன்று எடப்பாடிக்கு புதிய கால்கள் கிடைத்து விட்டனன்ட்டு பேசுகிறீங்களே, பேசலாமா நீங்கள்? நேற்று உதயநிதிக்கு வயசு 47, ஒரு 70 வயசு திமுக பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் காலில் விழுந்திருக்காருன்னு ஒரு செய்தி இருந்துச்சு, பார்த்தீங்களா? ஆமாம் சார். உங்கள் கட்சியிலேயே கொத்தடிமை இருக்காங்க, நீங்கள் அவர் காலில் உள்ளவர் என்று விமர்சிக்கிறீர்கள். அவர் சொல்கிறது கரெக்டு தானே? எடப்பாடி பழனிசாமி 11 மருத்துவக் கல்லூரிகளை அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டவில்லை, பொய் சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். சாதனைன்னு சொல்கிறாரு. இந்த பாருங்க, அவர் 11 மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காருங்க, நாங்கள் 20 மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்கோன்னு சொல்லுங்கள். அவர் சாதனையே பண்ணலங்க. அவர் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கலான்னு சொன்னார், நாங்கள் லேப்டாப்போட சேர்த்து ஐபேடும் கொடுத்துருக்கோன்னு சொல்லுங்கள். இப்படி தானே நீங்கள் பேச வேணும். இது என்ன பேச்சு? அப்போ ஒரு பால்டாயில் மட்டும் தான் எடுப்பார் அவர்.